ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த முள்ளங்கி சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. முள்ளங்கியே சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி சட்னியை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முள்ளங்கியில் செஞ்சோங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கியோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த முள்ளங்கி இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு இந்த முள்ளங்கியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முள்ளங்கி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கி வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். முள்ளங்கி கருகிராமல் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. முள்ளங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த முள்ளங்கியெல்லாம் எடுத்துடலாங்க. எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரியான கரண்டியில் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முள்ளங்கியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதே கடாயிலேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே 10லேருந்து 12 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 6-7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. இல்லை பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா அதில் அரை தக்காளியை மட்டும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தக்காளியை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் புளியும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோங்க. 1/4 கப் போல் தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலை சேர்க்கறதுனால சட்னியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட வராது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க. வதக்கி வச்ச எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, முள்ளங்கியும் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வதக்கி இருக்கோம். அரைச்சதுக்கப்புறம் உப்பு பத்தாட்டி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயெல்லாம் குறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா வலுவலுப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு இந்த அளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கடுகோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி. இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.